ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவுக்கும் பெங்களாதேஷுக்கும் இடையே நடந்த 17th லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. டாஸை வின் பண்ணி பெங்களாதேஷ் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். பெங்களாதேஷ் அணி 50 ஓவருக்கு 198க்கு 9 விக்கெட் இழந்திருந்தாங்க. அந்த டீமில் அதிகபட்சமாக ராபியா ஹைடர் 59 பாலுக்கு 8 பவுண்டரியோட 44 ரன்னும், சோபனா மாஸ்ட்ரே 80 பாலுக்கு 9 பவுண்டரியோட 66 ரன் எடுத்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா பந்து வீச்சில் ஜார்ஜியா, ஆலனா கிங், அனபெல், கார்ட்னர் தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க மற்றும் மேகனா 1 விக்கெட்டை பிக் பண்ணியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த ஆஸ்திரேலியா அணி 24.5 ஓவருக்கு 202 ரன் எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றாங்க. ஸோ மகளிர் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் முதல் அணியாக செமிஃபைனலில் செலக்ட் ஆன டீம் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா கேப்டன் ஹாலிசா ஹேலி இந்தியாவுக்கு எதிராக ஒரு தரமான சதம் அடிச்சிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து இந்த மேட்ச்லேயும் 70 பந்துக்கு 20 பவுண்டரி உட்பட அதிரடி ஆடி 113 ரன் குவிச்சிருப்பாங்க. மற்றொரு பிளேயர் லிட்ச்ஃபீல்ட் 72 பந்துக்கு 12 பவுண்டரி ஒரு சிக்ஸருக்கு 84 ரன் எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு பெங்களாதேஷ் பிளேயர்ஸும் நேற்று மேட்ச்சில் சிறப்பாக பந்து வீசவும் இல்லை, ஒரு விக்கெட்டையும் எடுக்கவும் இல்லை. இந்த மேட்ச்சை ஆஸ்திரேலியா அணி ரொம்ப எளிதாக வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றாங்க. இந்த மேட்சோட ஆட்ட நாயகன் விருது ஆலனா கிங்குக்கு கிடைச்சது. அவங்க 10 ஓவருக்கு 4 மேடின்னு போட்டு 18 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்ததுனால மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டாக வாங்குவாங்க. அதிரடியாக விளையாண்டு சிறப்பாக சதம் அடித்த ஆஸ்திரேலியா கேப்டன் அலிஷா ஹேலிக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைக்கிறது சற்று ஏமாற்றம் தான். ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கை பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கேஸ்.